இங்க முத்துவுமே இருந்துட்டு மீனாக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆர்டர் கிடைச்ச உடனே சரி நல்ல ட்ரீட் வைக்கணுங்கிறதுக்காக வீட்டுல கறியெல்லாம் எடுத்து சமைக்கிறாங்க. அப்ப கண்டிப்பா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிடணுங்கிறதுக்காக செல்வத்தையும் கூப்பிடுறாங்க. அப்ப எப்பவும் போல செல்வம், மீனா, முத்து, அது மட்டும் இல்லாம இங்க வீட்டுல இருக்கிற ஸ்ருதி பத்தி எல்லாருமே ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உண்மையை சொல்ல போனா விஜயாவையும் மனோஜையும் தவிர அவங்க ரெண்டு பேரும் விரதம் இருக்கிறதுனால எந்த ஒரு கறி சாப்பாடும் சாப்பிடாம விரதம் இருக்காங்க. அதே நேரத்துல இவங்க எல்லாம் வெட்டி வீசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது செல்வத்தோட மொபைலுக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் வருது. அவருமே அதை செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது முத்துவோட போனை யாரும் ஆன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. உடனே இந்த பக்கம் ஷாக் ஆயிட்டு முத்து உன்னோட போன் ஆன் ஆயிருக்கடா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே முத்துவும் என் போன் ஆன் ஆயிடுச்சா, எதுக்காக இவ்வளவு நாள் கழிச்சு ஆன் ஆயிருக்கு, ஒருவேளை அவங்களோட வேலை முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல அந்த போன் தேவையில்லைன்னு சொல்லி ஆன் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்ப கரெக்டா பக்கத்துல இருக்கிற செல்வமும் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தா இருக்கான், அவனை போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவன் கண்டிப்பா இந்த போன் எந்த லொகேஷன்ல இருக்காரு அப்படிங்கறத நமக்கு தெளிவா காட்டிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்து அப்புறம் செல்வமும் சேர்ந்து அந்த டேரக்டா அங்க அவங்க ஃப்ரெண்டை பார்க்க போறாங்க. அங்க போயிட்டு அவருமே அந்த போனோட லொகேஷனை செக் பண்றாரு. செக் பண்ணி பார்த்துட்டு இவங்களுக்கு அந்த லைவ் லொகேஷன்லயே அந்த போனோட லொகேஷன் அனுப்புறாங்க. அனுப்புனதுக்கு அப்புறம் இங்க முத்தும் செல்வமும் சேர்ந்துட்டு நம்மளோட கார் எடுத்துட்டு இங்க டைரக்டா இங்க அந்த போன் காட்டுற இடத்துக்குமே வராங்க. அங்க வந்து இந்த பக்கம் போன் எங்க இருக்குன்னு சொல்லி சுத்தி சுத்தி தேடிட்டு இருக்கும் போது தான் தெரியுது இந்த போன் இந்த ரோட்ல தான் காட்டுது. அங்க பாட்டி தாத்தா தானே இருக்காங்க, அவங்க எப்பவும் போல செருப்பு தானே தச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்க செருப்பு தைக்கிற இடத்த கண்டுக்காம விட்டுறாங்க. அப்ப கரெக்டா பக்கத்துல போகும்போது இங்க தாத்தாவுமே என்னாச்சு முத்து இங்க என்ன தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அது ஒண்ணு இல்ல தாத்தா, என்னோட போன் காணாம போயிடுச்சு, அந்த போன் இங்க தான் காட்டுது, எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இந்த பக்கம் செல்வமும் சரி அந்த போனுக்கு நம்ம கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அந்த போனுக்கு கால் பண்றாரு. பார்த்தா தாத்தாவோட பக்கத்துல இருந்து பெல் சவுண்ட் கேக்குது. உடனே தாத்தாவை பார்த்துட்டு என்ன தாத்தா என்னோட போன் இங்கேயா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இந்த போனாப்பா, இந்த போன் காலையில ஒரு பொண்ணு வந்துச்சுப்பா, செப்பல் தைக்கும் போது அவங்க கிளம்புறப்ப கரெக்டா கீழே போட்டு போயிட்டாங்க, நானும் அந்த பொண்ணு வரும் கொடுக்கலாம்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னு இங்க முத்துக்குமே பயங்கர ஷாக்கா இருக்கு. அப்ப அந்த பொண்ணு யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் அவங்க போனை வாங்குறாங்க. அந்த போனையுமே வாங்கி செக் பண்ணி பாக்குறாங்க, ஆன் பண்ணி இருக்கு. உடனே தாத்தாவை பார்த்து அந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு அடையாளம் கட்ட தெரியுமா தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. தெரியுமே, ஒன்னும் பிரச்சனை இல்லையே, ஆனா பொண்ணு போட்டோ பார்த்தா அடையாளம் காட்டிடும்பா, வயசாயிட்டு பத்தியா சரியா கண்ணு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் செல்வமும் சரி இரு முத்து நம்ம வேணா இந்த போனை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோட வாட்ஸ்அப்ல போய் பாக்குறாங்க. பார்த்தா வாட்ஸ்அப் டெலீட் ஆயிருக்கு. உடனே கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு செல்வமும் ஒரு ஐடியா பண்றாரு, பேசாம போனை சுவிச் ஆஃப் பண்ணி மறுபடியும் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் ஆகும், அப்ப நம்ம அதை வச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சுவிச் ஆஃப் பண்ணி போடுறாங்க. உடனே வாட்ஸ்அப்பும் பேக்கப் கேக்குது. பேக்கப்பையும் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இங்க ஒரு பயங்கரமான ஷாக்கு. சொல்லப்போனா அந்த வீடியோ இங்க சிட்டிக்கும் போயிருக்கு, அதே நேரத்துல ரோகிணியோட மொபைலுக்கும் போயிருக்கு. என்ன இது ரோகிணியோட நம்பர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமே அந்த நம்பரை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அப்போ கரெக்டா ரோகிணியோட போட்டோ இந்த தாத்தாட்ட காட்டலாம் அப்படின்னு செல்வம் சொன்ன உடனே இங்க முத்துமே அந்த ரோகிணியோட போட்டோவை காட்டுறாங்க. இந்த பொண்ணு இல்லப்பா, இந்த பொண்ணுலாம் இங்க வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப சரி யாரா இருக்கும், ஒருவேளை ரோகிணிக்கு தெரிஞ்சவங்களா இருக்குமோ இல்ல ஃப்ரெண்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்பதான் ரோகிணியோட ஃப்ரெண்டு ஞாபகம் வராங்க. உடனே அவங்களோட போட்டோவை இந்த பக்கம் மீனா கிட்ட இருந்து வாங்குறாங்க. வாங்கி டைரக்டா இந்த பக்கம் அந்த தாத்தா கிட்டையுமே காட்டுறாங்க. அந்த தாத்தாவுமே அந்த போட்டோ பார்த்தோன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஆமாப்பா இந்த பொண்ணு தான்ப்பா, இந்த பொண்ணு தான் காலையில வந்துச்சு, சொல்ல போனா செருப்பு தைக்கும் போது விட்டுட்டு போயிடுச்சு, இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே முத்துக்குமே கன்ஃபார்ம் ஆயிடுது. அப்ப என்னோட போனை திருடி சத்யாவோட வீடியோவை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு காரணம் ரோகிணி தான், ரோகிணி மூலமா தான் இந்த மாதிரி ரோகிணியோட ஃப்ரெண்டுக்கு இந்த போன் போயிருக்கு அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கிறாங்க. உடனே இந்த விஷயத்த நம்ம டைரக்டா போலீஸ்ல போய் சொல்லிடுவோம், அப்பதான் எங்க ரோகிணிக்கு ஒரு பதிலடி கொடுத்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம ரோகிணி எதுக்காக இதை பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுக்காக இங்க செல்வம் முத்தும் சேர்ந்து டைரக்டா இங்க ஸ்டேஷன் போயிடுறாங்க. அங்க போயிட்டு இன்ஸ்பெக்டர்ட்டையும் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இங்க போலீஸோட டைரக்டா அவங்களோட வீட்டுக்குமே வராங்க. இங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த போலீஸ்காரருமே டைரக்டா இங்க ரோகிணி யாருமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப ரோகிணியுமே வெளில வந்து என்னாச்சு சார் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ ஒண்ணு இல்லமா, முத்துவோட போனை திருடு நீ தானே, உனக்கு கொஞ்சம் விசாரிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னு ரோகிணியுமே நான் ஏன் அவர் போனை திருட போறேன், எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க பாக்குறாங்க. ஆனா இங்க அந்த போலீஸ்காரருமே இங்க பாருமா, உன் போனுக்கு இந்த வீடியோ சென்ட் பண்ணிருக்க, அது எல்லாமே இதுல ஹிஸ்டரியில தெளிவா இருக்கு புரியுதா, இந்த மாதிரி வந்து என்கிட்ட நடிச்சிட்டு இருக்காத, நீ வேற யார்ட்ட வேணாலும் உன் நடிப்பை கொண்டு போய் போடு, ஆனா என்கிட்ட நடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பக்கம் ரோஹிணிக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னொரு பக்கம் பின்னாடி பார்த்தா வித்யாவுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க. சொல்ல போனா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வித்யாவை தான் பார்க்க போயிருப்பாங்க. அங்க போயிட்டு வித்யா கிட்ட இந்த போன் உங்களுக்கு எப்படி கிடைச்சது, இந்த போனை எதுக்காக அந்த இடத்துல போட்டுட்டு போனீங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் போலீஸ் விசாரிச்சுட்டு இல்ல எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, இதுக்கெல்லாம் காரணம் ரோகிணி தான், அவ தான் யாருக்கும் அனுப்பணும், இந்த வீடியோ வச்சு ஏதோ ஒன்று பண்ணணுங்கிறதுக்காக இந்த போனை வாங்கினாங்க, சொல்ல போனா இந்த போனை திருடணும் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. இதை கேட்ட உடனே தான் அங்க வித்யாவையும் அரெஸ்ட் பண்ணிட்டு ஆதாரத்தோட இங்க ரோகிணியுமே அரெஸ்ட் பண்ண வந்திருப்பாங்க. ரோகிணியும் பார்த்து முதல்ல எங்க கேள்விக்கு பதில் சொல்லுமா, எதுக்காக இந்த போனை நீ வந்து திருடி அந்த வீடியோவை நீ வெளியில விட்ட அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இங்க ரோகிணியுமே தன்னோட உண்மையான காரணத்தை சொன்னா நம்ம மாட்டிக்குவோம், இப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணி சமாளிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக சார் நான் அதெல்லாம் பண்ணல, நான் சும்மா அந்த போனை மட்டும் தான் எடுத்தேன், எடுத்துட்டு அதுவும் நான் திருப்பி வைக்கலாம்னு தான் பார்த்தேன், நான் மறந்து போய் எடுத்துட்டு போயிட்டேன், அதுக்குள்ள போன் திருட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க, நான் அப்புறம் என்ன பண்றேன்னு சொல்லி என்னோட ஃப்ரெண்டோட வீட்டுல வச்சிருந்தேன், அவ தான் எடுத்து ஏதோ பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வித்யா மேல பழைய தூக்கி போடுறாங்க. இது கேட்டோன்னா வித்யாவுமே ரொம்பவே கடுப்பாயிட்டு ஏன் ரோகிணி நான் உள்ள போனா பரவாயில்ல நீ தப்பிக்கணுமா, அப்படியெல்லாம் முடியவே முடியாது சார், இந்த ரோகிணி தான் சார் எல்லாத்துக்கு காரணம், அவ இங்க மீனா முத்துவை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க, அது மட்டும் இல்லாம இவங்க சிட்டின்ற ஒரு ஆள்கிட்ட காசு வாங்கியிருந்தாங்க, அந்த ஆள் சொல்லிதான் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்ட்டு
எல்லா உண்மையும் உடைச்சு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட போலீஸுக்கும், முத்து, மீனாக்கெல்லாம் பயங்கரமான ஷாக்கு. என்னடா இது ரோகிணியா இது? அப்படின்ற மாதிரி செம்ம ஷாக் ஆயிட்டு இருக்காங்க.